தொடர்ச்சியாக விலகிய நிர்வாகம் வந்து இணைவது வந்து வாடிக்கையாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து வந்து நாம் தமிழரிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகியான தற்போது அதிமுக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து நாம் தமிழர் இணைப்போதான் வந்து செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து நாம் தமிழர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு வந்து உற்சாகத்தையும் பெற்றுள்ளது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், காலத்தின் கட்டாயம் இணைஞ்சு தான் சார் ஆகும். தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றணும்னா சீமான் தான் இங்கே கடைசி தமிழ் தேசியத்தின் கடைசி ஆயுதம். சீமான், செந்தமன் சீமான் தான். அப்போ சீமான் பக்கம் நம்ம நிற்கணும். நமக்குள்ளே இருக்கிற இந்த கருத்து முறையெல்லாம் மறந்து எந்த கட்சியை இப்போ நான் ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் இந்த 36 லட்சத்தை விட இப்போ எலெக்ஷன் வச்சோம்னா சீமானுக்கு அது அப்படியே டபுள் ஆனால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. திராவிடம் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது. இவர்கள் தனித்தனியாக இருப்பதால் அதை ஒன்று சேர்ந்து நாம் வந்து நிற்கணும். நமக்கு எதிரிகள் தமிழ் தேசியம் என்ற போர்வையில் எதிரிகள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டான். நம்முடைய சாயம் வெளுத்துருச்சு. இப்படி சொன்னோம்னா ஈஸியாக புரியும். நம்முடைய சாயம் வெளுத்துருச்சு. எப்பா நீங்களாம் திராவிடம்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க பொழுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சீமானவர்கள் வந்து ஒரு 36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்காரு. 36 லட்சம் ஓட்டை போட்ட எல்லாருமே நாம் தமிழர் உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரங்களா? இல்லை. அது பெரும்பான்மையானவர்கள் வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம். திமுக வந்து சீமானை எதிர்க்குது அப்படின்னா நாம் வந்து அதை ஒத்துக்கலாம். ஒன்றுமே இல்லாத சில யூடியூப் சேனல்லேருந்து, சில லெட்டர்பாடு கட்சியிலேருந்து, சில தனிப்பட்ட ஆட்கள் ஏன் வந்து சீமானை எதிர்க்கிறானோ சார், என்னோட திமுகவோட அரசியல் பாதையில் சீமான் குறுக்கிடுகிறார். ஆமாம், குறுக்கிடுகிறார். சீமா வந்து திராவிடத்தை அழிப்பது தான் என்னோட வேலை அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு நெருக்கடி நிலையை அவர்கள் உணர்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க? நாம் தமிழரை சிதைக்கணும், ஒரு இமேஜை காட்டணும், அது வந்து வெறும் வெற்று கோடாரமாக மாறுகிறது அப்படின்னு காட்டணும்னு 3000 பேர் வந்துட்டான், 2000 பேர் வந்துட்டான், 500 பேர் வந்துட்டான். சாதாரண ஒரு பொறுப்பாளர்கள் யாராவது எங்கேயாவது வந்து மனக்கசப்பு இருக்குதானே செய்யும். சீமான்கிட்டேருந்து பிரிஞ்சவங்க சரி நீ பேசுறியா நான் பேசுகிறேன், நான் பார்க்கணும் இந்த அரசியலை, இதை விட கூர்மையாக நான் பேசுகிறேன் அப்படி தான் இன்றைய வரை தமிழ் தேசிய களத்தில் இருக்காரு. ஒரு சில வயிறு வளர்க்கிறவங்களை தவிர அப்பேற்பட்டவங்க இன்றைக்கு எப்படி திராவிடம் தன்னை அழிக்க போகிறாங்க, தமிழ் தேசியம் இங்கே தமிழ் உணர்வாளர்கள் திராவிடத்தை அழிச்சிருவாங்கன்னு திராவிடம் உணருதோ அட் த சேம் டைம் தமிழர்களும் உணர்கிறார்கள். ஏன் நான் தமிழர் கட்சி மீது இவ்வளவு தாக்குதல்? இல்லை தான் சார், 28 மாநிலங்கள்லேருந்து ஒரு சில மாநிலங்கள் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எதிர்த்துள்ளது. இங்கே இருக்கக்கூடிய திமுக வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அஞ்சுதுன்ற தருவாயில் நாம் தமிழரும் உங்களை போன்ற அந்த 7 தமிழ் தேசிய அமைப்புகளும் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்குது. உங்களுக்கு அதை எந்த சார் எனக்கு அக்கறை இருக்குது சார். என் ஊரில் இருக்க என் அண்ணன் தம்பி என்ன நிலைமையில் இருக்கான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழர் கட்சி நிறுவன தலைவர் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சார், நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகளான கந்தசாமி அடியம்மா, தற்போது அருள்நீயன் போனோட வந்து கட்சியில் வந்து இணைச்சிட்டு வராங்க. தாய் கழகமான நாம் தமிழர்கள் இணைவது வந்து மக்களிடம் வந்து ஒரு பெரும் வரவேற்பு வந்து பெற்றுள்ளது. மறுபுறம் வந்து திமுக வந்து இதில் வந்து கடும் கோபத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுது. எவ்வளவு தான் காசு கொடுத்து நிர்வாகிகளை வந்து வாங்கினாலும் அவர் வந்து திருப்பி வந்து நாம் தமிழர் வந்து இணைச்சிட்டு தான் வராங்க. இதன் பின்னணி என்ன சார்? இல்லை, பொதுவாக இதற்கு நாம் வந்து திமுகவை தான் நன்றி சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு 3000 பேர் வந்து நாம் தமிழிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார்கள்ன்ற ஒரு செய்தியை இவங்க வந்து பெருசாக்குனாங்க. அதில் அவங்க யார் தலைமையில் சேர்றாங்க அப்படின்னா, நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் ஒரே பாதுகாவலர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அவர்கள் வந்து சேர்வதாக இங்கே ஒரு நாடகத்தை போட்டாங்க. அதை பார்க்கிற பொழுது திராவிடம் தமிழ் தேசிய அரசியலை அழிக்க துடிக்கிறது, என்ன செஞ்சாவது இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா இங்கே இருக்கிற தமிழர்கள் உணர்கிறார்கள். ஒரு தேவை ஏற்படுகிறது. அதாவது நீங்கள் திமுகவிலிருந்து வைகோ பிரிஞ்சார். கிட்டத்தட்ட 9 மாவட்ட செயலாளர்களோடு பிரிந்தார். பிரிஞ்சுட்டு வைகோ வந்து கலைஞர் மீது வைக்காத பிரச்சாரங்களே இல்லை, அவதூறுன்னு கூட சொல்ல முடியாது, பல உண்மைகளை வந்து வைகோ பேசினார். அப்படி பேசிட்டு அவர் வந்து ஒரு நடைப்பயணம் வச்சார். அதாவது கட்சியில் இருக்கிற
கட்சிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்வு ஊட்டுவதற்கு. நீங்கள் அந்த நடப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் தமிழகத்தில் இந்த தெலுங்கு பெல்ட் இருக்கோ நேராக அது உள்ளே புந்து இந்த நம்ம வடிவேல் ஒரு படத்தில் இந்த ஒயின் ஷாப் பாரில் வடி தொட்டுக்கினே போவார் பாருங்க, அந்த மாதிரி வந்தார். அப்போது அவருடைய செல்வாக்கை தன் சொந்த சமூக மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நாம் அதை வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அப்படி வந்தார். அப்போது அப்படி எதிரெதிராக இருந்தவர்கள் வைக்கவும் அமைப்பு ரீதியாக வீக் ஆகிறார். ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆன உடனே சரி நாம் பிரிஞ்சு இருந்தால், திராவிடர்கள் என்ற போர்வையில் இருக்கிற நாம் பிரிஞ்சு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப கவலைக்கிடமான நிலைக்கு நம்ம போயிடுவோம். அதால் நமக்குள்ளே இருக்கிற முரணெல்லாம் பேசிக்கலாம். நமக்கு தேவை இவர்களை ஏமாற்றணும். நம்ம தனித்தனியாக நின்று ஏமாற்ற முடியல. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்கிற திமுக கூட திரும்ப போய் நின்னால் தான் நாம் சர்வைவல் ஆக முடியும்ன்ற நிலைக்கு வைக்க வரார். அதனால தான் வர்றாரு, நான் இறந்த பிறகு திராவிடம் என்ன ஆகுமோ அப்படின்னு நான் பயந்தேன். நான் இறந்த பிறகும் எனக்கு பிறகும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. எதை? திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார்னு வெளிப்படையாக போய் ஸ்டாலினை நம்முடைய வைகோ அவர்கள் சொல்லாத சொல்லு இல்லை, அப்படி ஈரமானங்கட்டெல்லாம் பேசின வைகோ ஒரு கட்டத்தில் இவர் தான் அதை நிறுத்துவதற்கு நான் இப்போ நிம்மதியாக என் மூச்சை விடுவேன்ற மாதிரிலாம் கூட பேசினார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது? திராவிடம் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது. இவர்கள் தனித்தனியாக இருப்பதால் அதை ஒன்று சேர்ந்து நாம் நிற்கணும். நமக்கு எதிரிகள் தமிழ்தேசம் என்ற போர்வையில் எதிரிகள் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டான். நம்முடைய சாயம் வெளுத்துருச்சு. இப்படி சொன்னோம்னா ஈஸியாக புரியும். நம்முடைய சாயம் வெளுத்துருச்சு. எப்பா நீங்கள்லாம் திராவிடன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க பொழுது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது எப்படின்னா, வெளிப்படையாக சொல்லப்போனால் திராவிடம்னு சொல்பவர்கள் இன்றைக்கு தெலுங்கு பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தெலுங்கு பேசுகிற மக்கள் எல்லாம் திராவிடம் பேசுகிறாங்கலாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் திராவிடம் பேசுகிறவர்கள் எல்லாரும் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு வந்த உடனே இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு இயல்பாக தமிழக மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் சீமானவர்கள் ஒரு 36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்காரு. 36 லட்சம் ஓட்டை போட்ட எல்லாருமே நாம் தமிழர் உறுப்பினர் அட்டை வச்சுருக்குங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரங்களா? இல்லை. அது பெரும்பான்மையானவர்கள் வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம். திமுகவில் இருக்க கொஞ்சம் பேர் இருப்பான், அதிமுகவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பிஜேபியில் இருப்பாங்க, காங்கிரஸில் இருப்பாங்க. என்னையே அது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரே சிக்கலாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இன்றைக்கு யார் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, யார் மெஜாரிட்டி பொறுப்புகள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குற போது இப்போ இல்லையே, என்ன நம்ம தமிழர்லாம் ஓரம் கட்டுறாங்க, வேறு யாரோ ஒருத்தவங்க கோல் வச்சுறாங்களே. இன்றைக்கி திமுகவை எடுங்க. இப்போ ஏவா வேலு என்ன ஆள்? அவர் எங்கேருந்து எங்கே வந்தார்? இன்றைக்கு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக யார்? நம்ம துரைமுருகன் இருக்கணும். தெலுங்கு பேசுவார். ஆமாம், துரைமுருகன் இருக்கணும். ஏன்னா துரைமுருகன் தான் அடுத்த சீனியர். ஆனால் ஏவா வேலுக்கு எப்படி அந்த இடம் போனது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போது நான் இப்போ திருமாவளவன் கூட சொன்னார்ல, நான் ஏதாவது முதல்வர்கிட்ட சொல்லணும்னா முதல்வருக்கு நெருக்கமான ஏவா வேலு போன்றவர்களோட நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் ஏவா வேலு நீ கலந்துக்காத, போவாத, வராத, அவங்களை கூப்பிடாத, இவங்களை கூப்பிடாத அப்படின்னு சொன்னார் அப்படின்ற ஒரு புரளி வந்தபோது, இல்லை எப்பயாவது நான் ஏதாவது சொல்லணும்னா நான் இந்த மாதிரி ஏவா வேலு போன்றவர்களும் சொல்லி அங்கே சொல்லுவேன், அவங்க ஏவா வேலுகிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம். அப்போது அடுத்த கட்டத்தில் இருக்க வேண்டிய துரைமுருகன் எப்படி பின்னுக்கு தள்ளப்படுகிறார், எப்படி ஏவா வேலு முன்னுக்கு வருகிறார் அப்படிங்கும்போது ஒரு சிக்கல் அந்த கட்சிக்குள்ளேயும் இருக்குல்ல. அப்போது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நினைப்பான்? நம்ம ஆளுங்க வெளியில் யாராவது 4 பேர் பேசினா தான் இவன் நம்ம தமிழருக்கும் திமுகவில் மரியாதை கொடுப்பார்கள் அப்படின்னு திமுகவில் உள்ளவங்களும் நினைப்பாங்கல்ல. இப்போ நான் ஒரு ஐக்கான், நான் இப்போ துரைமுருகனை சொல்கிறேன். அந்த மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் நினைப்பாங்கல்ல. இந்த மாதிரியான நபர்கள் சேர்ந்து போட்ட ஓட்டு தான் 36 லட்சம். அப்போது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் திராவிடம் தன்னை தற்காத்து கொள்வதற்கு, தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கி ரெடி ஆகிட்டாங்க. இதை பார்க்குற தமிழர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் மீது இப்போ நேரடியாக திமுக
ஒரு அலிகேஷனை வைக்கிதுன்னு வச்சிங்களேன், அது கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா சீமான் நேரடியாக திராவிடத்து சித்தாந்தம் மீது ஒரு அலிகேஷன் வைக்கிறார். திராவிடம் சித்தாந்தம் ஒரு ஐக்கானை வைத்து நம்மளை ஏமாத்துது அப்படின்னு ஈவே ராமசாமி குறித்து பல உண்மைகளை சீமான் பேச வைக்கிறார். அது ஒரு பேசு பொருளாக மக்களிடையே போகுது. அதால் திமுக சீமானை எதிர்க்குது அப்படின்னா நாம் அதை ஒத்துக்கலாம். ஒன்றுமே இல்லாத சில யூடியூப் சேனல்லேருந்து, சில லெட்டர்பேர்டு கட்சியிலேருந்து, சில தனிப்பட்ட ஆட்கள் ஏன் சீமானை எதிர்க்கிறானோ சார், என்னோட திமுகவோட அரசியல் பாதையில் சீமான் குறுக்கிடுகிறார். ஆமான் குறுக்கிடுகிறார். எப்படி அண்ணாமலை அவர்கள் நான் திமுகவை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். திமுகவை அழிச்சிருவேன்னா திமுகவின் சித்தாந்தத்தை அழித்திடுவேன் நேரடியாக அண்ணாமலை அவர்கள் சொன்னார். சீமானும் சற்றேறக்குரிய சீமா திராவிடத்தை அழிப்பது தான் என்னோட வேலை அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு நெருக்கடி நிலையை அவர்கள் உணர்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, நாம் தமிழரை சிதைக்கணும், ஒரு இமேஜை காட்டணும், அது வெறும் வெற்று கூடாரமாக மாறுகிறது அப்படின்னு காட்டணும்னு 3000 பேர் வந்துட்டான், 2000 பேர் வந்துட்டான், 500 பேர் வந்துட்டான். சாதாரண ஒரு பொறுப்பாளர்கள் யாராவது எங்கேயாவது மனக்கசப்பு இருக்கு தானே செய்யும். அப்படி வராங்கன்னு வச்சுங்க, அவங்கள கூப்பிட்டு இவர் இன்ன காரணத்துக்காக வந்தார், இன்ன காரணத்துக்கு வந்தார் பூஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த நெருக்கடிகளை இன்றைக்கு ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்கல்ல. இப்போ நீங்கள் பொதுவாக இந்த அம்பேத்கர் இயக்கத்தில் இருக்கிறானுங்கள, அவங்க அப்படி ஒன்று மணி இருப்பாங்க தலைவர்கள் கூட. இவங்க போய் இன்னொரு கட்சியில் இவங்களால இருக்க முடியாது. நீங்கள் இப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு வீட்டில் உட்காந்துங்கிறோம், ஒரு திடீர்னு ஒரு மாவட்ட செயலர் இப்படி திரும்புகிறாருன்னு வச்சுங்க, அவர் எதுக்கோ கொசு அடிக்கிறது கூட திரும்பி இருப்பார், உடனே டக்கு எல்லாம் எழுந்துடும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அம்பேத்கர் இயக்கத்தெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்ணன் தானே, அண்ணன் உள்ள உட்காராரா அப்படின்னு இங்கே உட்காந்துன்னு. அப்போது இப்படிப்பட்ட நிலையில் இவங்களால் போய் வேறு ஒரு இயக்கத்தெல்லாம் இருக்க முடியாது. அப்படி தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய இவர்களால் வேறு ஒரு இயக்கத்தில் போயெல்லாம் அண்ணன் வாழ்க, ஐயா வாழ்க, அப்பா வாழ்கலாம் சொல்ல முடியாது. ஒன்று இதில் இருக்கிற ஒரு சில பிழைப்புவாதிகள் இருக்காங்கல்ல, சரி போதும் நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இந்த பேரை வச்சு கொஞ்சம் வைத்த வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா இந்த மாதிரியான கட்சிகளில் போவாங்களே தவிர மற்றவங்க யாரும் போவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் உலகத்திலேயேங்க ஒரு இயக்கத்திலிருந்து ஆட்களை நீக்கிறாங்க. அந்த நீக்கப்பட்டவர்லாம் ஒன்றா சேர்ந்து நீக்கப்பட்டவர் பாசறைன்னு ஒன்று வைக்கிறோம். இப்போ என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, நான் உனக்கு எதிராக இருக்கணும், இல்லை நான் எதிரான செயல்பாட்டில் இருப்பேன்னு தானே அவங்க இருக்கணும். ஆனால் நான் உள்வாங்கிய கருத்து தமிழ் தேசிய அரசியல், சீமான் பேசுகிறது தமிழ் தேசிய அரசியல். எங்களுக்குள் நிர்வாகத்தில் நடைமுறையில் சில சிக்கல் மன வருத்தங்கள் இருக்கலாம். அதற்காக என் மீது நான் சின்ன தப்பு செஞ்சிருக்கலாம், இல்லை என் பார்வையில் சீமான் அண்ணன் கூட தப்பு செஞ்சதாக கூட இருக்கலாம். அப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற முரணில் எங்களை கட்சியை விட்டு எடுக்கிறாங்க. எடுத்தால் நான் வேற என்ன போயிடுவேன்னா, உன்னை தாண்டி நான் பேசுவேன் தமிழ் தேசிய அரசியல். நான் ஈரோடு கூட்டத்தில் கூட பேசினேன். இப்போ பிரச்சனையே சீமான் இல்லை, சீமானை கூட நாளைக்கு ஏதாவது சொல்லி கிள்ளி கொஞ்சம் இருங்க அப்படி இப்படின்னு கூட கொஞ்சம் ஏதாவது மாற்றலாம்னு நினைக்கலாம். ஆனால் சீமானை தாண்டி பின்னால் ஒரு 36,000 லட்சம் பேர் இருக்கான்ல, இவன் நம்ம எந்த மூலையில் போய் நம்ம தேடுறது? அதால் இது மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிடணும்னு இன்றைக்கி திராவிடம் பயப்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது சீமான்கிட்டேருந்து பிரிஞ்சவங்க, சரி நீ பேசுகிறியா நான் பேசுகிறேன், நான் பார்த்துருவோம் இந்த அரசியலை, இதை விட கூர்மையாக நான் பேசுகிறேன் பார் அப்படி தான் இன்றைய வரை தமிழ் தேசிய களத்தில் இருக்காரு. ஒரு சில வயிறு வளர்க்கிறவங்களை தவிர அப்பேற்பட்டவங்க இன்றைக்கு எப்படி திராவிடம் தன்னை அழிக்க போகிறாங்க, தமிழ் தேசியம் இங்கே தமிழ் உணர்வாளர்கள் திராவிடத்தை அழிச்சிருவாங்கன்னு திராவிடம் உணருதோ, அட் த சேம் டைம் தமிழர்களும் உணர்கிறார்கள். ஏன் நான் தமிழர் கட்சி மீது இவ்வளவு தாக்குதல்? சார், எது இயங்குதோ அதில் மட்டும்தான் செல்கள் சாகும், புது செல்கள் வரும். இயங்காத இருக்கிறதுல அது அப்படியே கட்டை போல தான், கல் போல தான் இருக்கும். கல்லும் இயங்கும். நீங்கள் ஒரு சின்ன கல்லை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே கல்லை பார்த்தீங்கன்னா ஒன்று வளர்ந்துருக்கும், இல்லை குறைஞ்சிருக்கும் சைஸில். அப்போ கல்லும் ஒரு செல்களானது கல்லும் இயங்கும். ஏன்னா காட்டு புறச்சூழல் அது இயக்க வைக்கும். அப்படி இருக்கிற போது ஒரே போட்டபடியே இருக்குதுன்னா அது சவத்திற்கு தான் சமம். அப்படி இருக்கிற போது நாம் தமிழரில் இந்த மாதிரி சில கருத்து முரண்பாடுகள் வரும் போகும். அப்படி இருக்கிற போது இப்போது இந்த தமிழினம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் சீமானை காயின் பண்ணுறான். ஒன்றுமே இல்லாத ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகையாகவும் இருந்தபோது ஏதோ நடந்ததாக சொல்லப்படுகிற விஷயத்த, தமிழ்நாட்டோட முதன்மையான விஷயமே அதுதான். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எந்த பக்கமும் எழும்பலையா? ஏதாவது சில ஊர்களில் நீங்கள் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டா நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாது,
குடிக்காத பல கிராமங்கள் இருக்குது, பட்டாசு வெடிக்காத பல கிராமங்கள் இருக்குதுலாம் நம்ம செய்தியில் பார்க்குறோம்ல. அந்த மாதிரி குடிக்காத ஊருக்குள்ளே ஒரு 40-50 வருஷமாக எவனுமே இந்த ஊரில் குடிக்கலப்பா, திருட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டான் பாரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்னமோ எதுவுமே நடக்காத நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சீமான் என்கிற ஒரு தலைவர் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் இவங்க சொல்ல அது எப்படி எதிர்வினையாக இருக்குது சார்? நம்ம வெளியில் பேசலாம் சார் அது இதுன்னு, ஆனால் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு மனசாட்சி இருக்கும்ல. அவன் மனசாட்சி அவனை குத்தாது. சரி, திருமணத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்கள் அப்படி இருக்கிறான், எத்தனை பெண்கள் இப்படி இருக்கிறான்னு அவன் ஒரு சர்வே பண்ணி பார்ப்பான்ல. சபலங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். சந்தர்ப்பம் கிடைக்கிற போது ஒரு சிலர் வந்து அந்த தவறுக்குள் உள்ளே போயிடுவான், அவனை மீறி போயிடுவான்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலை என்னமோ சீமான் வந்து என்னமோ பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு. என்ன சீமான் வந்து என்ன தலைவர் பதவியை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாரா? ஒரு டைரக்டர், அந்த அம்மா ஒரு நடிகை, ஏதோ நடந்ததோ இல்லையோ ஒரு கட்டத்தில் சீமான் வந்து நாங்கள் 2 பேரும் விரும்பி தான் பழகினோம், இப்போ என்னன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டார்ல. அப்போது இவர்கள் வந்து சீமானின் அந்த சீமான் குணநலன்களை சிதைக்கிறோன்ற பேரில் இந்த அம்மாவை கூட்டு வந்து இவனுக்கு ஒரு நாடகம் ஆடி அது கூட சீமானுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னையாவது ஊரில் நடக்காத என்னமோ செஞ்சினாயா, எவ்வளவோ டைரக்டர் எவ்வளவோ ப்ரொடியூசர் என்னென்னமோ நடக்குது, என்னமோ இந்த ஒரு மனுஷன் யாரு கூடயோ பழகினாராம் போனாராம் வந்தாராம், இதுக்கு 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இதை பேசுகிறான்றது அப்படியே நெகட்டிவாக மாறி சீமானை நாம் காப்பாற்றணும். தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றணும்னா சீமான் தான் இங்கே கடைசி தமிழ் தேசியத்தின் கடைசி ஆயுதம். சீமான், செந்தமிழன் சீமான் தான். அப்போ சீமான் பக்கம் நம்ம நிற்கணும். நமக்குள்ளே இருக்கிற இந்த கருத்து முறைலாம் மறந்து எந்த கட்சியை இப்போ நான் ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் இந்த 36 லட்சத்தை விட இப்போ எலெக்ஷன் வச்சோம்னா சீமானுக்கு அது அப்படியே டபுள் ஆனால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பல்வேறு தளங்களில் இருக்கிறவர்கள் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. அதாவது அவனுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது, எந்த கட்சியிலும் அவன் உறுப்பினராக இருந்திருக்க மாட்டான், கட்சி நடவடிக்கை கூட அவனுக்கு தெரியாது, ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்கும்னு கூட தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட நபர் கூட சார் ரொம்ப தான் சார் டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மனுஷனை அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதி வந்து சீமான் மீது வந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நீதிமன்றம் சீமானா ஒன்றும் சொல்லலை. இவன் நாடு முழுக்க ஒரு பேர் பாடியை போட்டு பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு ஒரு பக்கம் அப்படியே அந்த ஹேண்ட் கேப்பை போட்டு அவர் தலைக்கு மேலே அப்படி ஹேண்ட் கேப் தொங்குற மாதிரியும் பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு போடும்போது இதை படிக்கிறவன் இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் படித்து விவரமாக இருக்கிறான்ல, ஓட்டை எப்படி போடணும்னு தெரிஞ்சு ஓட்டு போடுறான்ல. காசு வாங்காமேப்பா, என்கிட்ட இல்லாத காசாப்பா, நீ கொடுக்குற 500 ரூபா என் மயிருக்கு சமானம்டா, யாரை வந்து விலை பேசுகிறேன், எங்கள் வீட்டில் வந்து விலை பேசுகிறீங்க அப்படின்னும் இன்றைக்கு வந்து ஒரு இளைய சமூகம் வளர்ந்துருக்குல்ல. அவங்களாம் யோசிப்பான்ல, என்னையா இந்த ஆளை போட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் சீமான் பேர் பாடியாக இருக்கிற மாதிரி இவனுங்க போட்டு பண்ணுறானுவா, இவனுங்களாம் ரொம்ப யோகியமா? ஏன்னா இதை ஒட்டுவதாக சொல்கிறவர்கள் இல்லை ஒட்டுவதற்கு பின்னால் இருக்கிறவர்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் இன்றைக்கி வந்து கூகுளில் தட்டினா வருது. இந்த மாதிரி எதிர் நடவடிக்கைகள் தான் இந்த மாதிரி முன்னாள் நிர்வாகிகள் காரணமாக அமையுது. அதாவது அதுதான் திராவிடம் இன்றைக்கு தமிழ் தேசியம் வளருவது பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இதை விட்டோம்னா நம்ம கடை காலி ஆகிடும்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை எதிர்க்கிறாங்கல்ல. அதே போல் தமிழர்கள் இல்லை இதை விட்டோம்னா இதோட இவர் சீமானும் இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் தேசியம் பேசுவதற்கு ஒரு பெரும் சக்தி தமிழ்நாட்டில் இருக்காது, அதால் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையா, நிப்பையா சேர்ந்து நிப்பையா அப்படின்னு ஜனங்க வந்து இன்றைக்கி நிற்கிறாங்க. தொடர்ச்சியாக விலகிய நிர்வாகம் வந்து இணைவது வந்து வாடிக்கையாகியுள்ளது. இதை தொடர்ந்து வந்து நாம் தமிழர்லேருந்து விலகிய முன்னாள் நிர்வாகியான தற்போது அதிமுக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து நாம் தமிழ் இணைப்போதான் வந்து செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து நாம் தமிழ் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் வந்து உற்சாகத்தையும் பெற்றுள்ளது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார் அதாங்க பிழைப்புவாதம் மேலுங்கிற போது நம்ம எங்கே ஒன்றாலும் இருந்துடலாம். நமக்குன்னு ஒரு சீட்டு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, நமக்குன்னு ஒரு 6ஆம் நம்பரோ 7ஆம் நம்பரோ சீட்டுக்கிட்டே உதாரணம் சொல்கிறோம். ஒரு 6ஆம் நம்பரோ 7ஆம் நம்பர்னா நம்மளை 5க்கு பின்னாடி சேர்க்கலாம். ஒரு 6ஆம் நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, 5க்கு பின்னாடி சேர்க்கலாம், இல்லை 7க்கு முன்னாடி சேர்க்கலாம். இது எடுத்துகிட்டு போய் 10க்கு பின்னாடி சேர்க்க முடியாதுல்ல. ஆனால் ஜோக்கர் சீட்டு எங்கே ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு தனித்தன்மையோடு ஒரு அரசியலை உள்வாங்கியவர்களால் எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட முடியாது. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்றைக்காவது ஒரு நாள் வெடிக்கும். இப்போ நீங்கள் வந்து தலைவர் வராருன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காத்து நிற்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழ்லாம் அப்படி இல்லையே, தலைவர் வந்த பிறகு கூட்டத்துக்கு வரவங்களாம் இருக்கிறாங்கல்ல, பொறுப்பாளர்லாம் இருக்கிறாங்களா. அந்த லிபர்ட்டி வந்து நீங்கள் வந்து பெரிய கட்சிகளில் எதிர்பார்ப்பது சிரமம்.
அதால் வந்து எல்லாரும் அதை உணரலாம்ல. அந்த அரசியல் பேசினவங்க அதை கொஞ்சம் உணர்ந்தாங்கன்னா திரும்பி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வரலாம். இல்லை இந்த கான்ட்ராக்ட் நெட்டு வாங்கிக்கின்னு கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க அது வருவதற்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குமே தவிர மற்றவர்கள் எல்லாரும் சார் காலத்தின் கட்டாயம் இணைஞ்சு தான் சார் ஆகணும். நீங்கள் காலம் ஒரு சிலர் வந்து போராளின்னு சொல்லுங்க சார், அதே காலம் இவெல்லாம் பொறுக்கிப்பா அப்படின்னு காலம் சொல்லிடும். காலத்துக்கு தெரியும் சார் இந்த அரசியலுக்கு இந்த இயற்கை சூழலுக்கு எதை கொண்டாந்து நிறுத்தணும்னு காலத்துக்கு தெரிஞ்சிடும். இப்போ எல்லாம் பேசினான், சீமான் கதை முடிஞ்சு போச்சு, சீமான் அவ்வளோதான், எல்லாரும் போயிட்டாங்க, அவர் போயிட்டாங்க, இவர் போயிட்டாங்க, சீமான் ஒரு ஆளாயிடுவார், 26 தேர்தலில் சீமான் ஒரு ஆளாக தான் நிற்பாருலாம் பிரச்சாரம் பண்ணவங்களாம் இருக்கிறான். இன்றைக்கு எல்லாரும் அணி அணியாக திரும்பி வருகிறார்கள், பொறுப்பாளர்கள் திரும்பி வராங்கன்னு வச்சுங்க. நம்ம மக்கள் எந்த அளவுக்கு இவர் மீது பார்வை இருந்திருக்குன்னு நம்ம ஒன்றும் கணக்கீடு பண்ணலை. ஆனால் நிச்சயமாக போகிற இடமெல்லாம் கூட்டம் அலைமோதுது. ஏதோ ஒரு கூட்டத்தில் கூட இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கணும்னா ஒரு 10,000 பேர் வந்து சேர்றான்ல, அப்போது ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ புதுசாக ஒரு 10,000 பேர் வந்து சேர்றாங்கல்ல, அப்போது இந்த சமூகம் இன்றைய சூழலை இந்த அரசியலை புரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து வந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சுமர் நில மீட்பும் சீமான் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் வைக்க போகிறதா சொல்லியிருந்தார். இந்த விவகாரத்தில் தங்களுடைய புரட்சி தமிழ் உட்பட 7 தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து கலந்துக்க போகிறதா செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. இதன் பின்னணி என்ன சார்? அதாவதுங்க இப்போ வந்துங்க ஒரு காலத்தில் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் இருந்து முக்கால்வாசியான பொதுமக்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து ஏப்பா நீ என்ன பஞ்சாயத்து, நீ என்ன பஞ்சாயத்து அப்படின்னு எழுதின்னு போய் இந்த ஜாதிக்காரன் இவ்வளோ பேர் இருக்கிறான், இந்த சாதிக்காரன் இவ்வளோ பேர் இருப்பான் அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்கப்பா. அதால் இந்த ஜாதியை பற்றி பேசுகிறான் தெரியுமா, இவனுங்களாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மருத்துவர் ராமதாஸ் கேட்குறாரு, ஒரு வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அதை கேட்குறாரு, அன்புமணி அவர்களும் அதை கேட்குறாரு. இப்போ பறையர் சமூகத்திலேருந்து இப்போ நாங்கள் கேட்குறோம், அதே மாதிரி நாடார் சமூகத்திலேருந்து பலர் கேட்குறாங்க, கொங்கு வேளாளர் அவங்க இவங்கன்னு தமிழகத்தில் இருக்கிற பல பேர் வந்து இன்றைக்கு இந்த சமூகத்தின் பெயரால் இருக்கிறவங்க, குறிப்பாக அதுதான் முக்கியம், சமூகத்தின் பெயரால் இருக்கிறவங்க அதை கேட்குறாங்க. பொதுவான நபராக சீமான் கேட்குறாரு. இவங்கெல்லாம் பார்க்குறவங்க ஏம்மா இந்த மூர்த்தின்னு ஒரு பறையர் இது பறைய பேர் நடத்துகிறான்ல அந்த ஆள் வந்து கேட்குறாம்மா சாதிவாரி கணக்கெடுப்பா. மருத்துவர் கேட்குறாருப்பா, அவர் வந்து வன்னியர் சங்கம் நடத்துகிறவர், அந்த மாதிரி நாடார் சங்கம் நடத்துகிறவரெலாம் கேட்குறாம்மா. இவங்க வந்து ஜாதின்னு பேசுகிறாங்கல்ல, இவங்க தான் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாங்கன்னு இங்கே வந்து ஒரு தாட் இருக்குது. முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்துங்க 1872 வெள்ளைக்காரன் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறான். மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்னென்னா தலை என்றது, எத்தனை பேர்னு என்றது. அதில் இப்போ SC ST நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, பட்டியல் சமூகம், எங்களை எடுக்கிற போது இப்போ என்னோடய வீடு வந்து 72ஆம் நம்பர் வீடா, 72ஆம் நம்பர் வீட்டில் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். மூர்த்திக்கு அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க, மிஸ்ஸஸ் இருக்கிறாங்க, மூர்த்தி இன்னும் வேலை செய்கிறாரு, இவருக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, மூர்த்தியோட வீட்டில் இத்தனை கார் இருக்குது, இத்தனை பைக் இருக்குது, டிவி இத்தனை வச்சுருக்காரு, அவரோட ஸ்டேட்டஸ் இவ்வளோ, அவரோட ஆண்டு வருமானம் இவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பை எங்களுக்கு எடுத்துருவாங்க சார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில். அது எப்போயெல்லாம் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் எங்கள் டீட்டெயில், அதாவது எங்களோட ஸ்டேட்டஸ், எங்களோட அந்த சமூக நிலை, பொருளாதார நிலையை அவங்க வந்து கணக்கெடுத்துருவாங்க. மற்ற ஆளுங்களுக்கு சும்மா எண்ணிக்கையில் எண்ணின்னு போவாங்க. இப்போது நம்ம என்ன கேட்குறோம், சாதிவாரி கணக்கெடுப்புன்னா எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த SC ST மக்களுக்கு உண்டான அந்த சோசியல் எக்கனாமிக் அந்த லெவலை எடுக்கிறீங்கள, அதை போல் எல்லா சமூக மக்களுக்கும் எடுப்பது தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. சென்சஸ் இல்லை, இது ஸ்டேட்டஸ், இது இவரோட வாழ்க்கை தரம். இப்போ ஒரு காலத்தில் வந்து நீதிமன்றங்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்தது, அதால் இதெல்லாம் எடுக்கக்கூடாது போச்சு வந்துன்னு. இப்போ பீகாரில் அதோட வழக்கில் நீதிமன்றங்கள் ஒரு தெளிவான பார்வைக்கு வந்துடுச்சு. என்னையா இது வந்து நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம், இந்த இடஒதுக்கீடு உண்மையிலே அந்த மக்களுக்கு போதிய அளவில் இருக்கா இல்லையா, சும்மா நம்ம கொடுக்குறோம், அது அவங்ககிட்ட போய் சேருதா சேரலையா, சரி அப்படியே இடஒதுக்கீட்டை ஒரு பேட்சுக்கு கொடுக்குறோம், அந்த பேட்சை மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வளர்ந்தானா வளரலையா,
தின்னானா தின்னலையா வாந்தி எடுத்தானா அப்படிங்கிற நிலைமை நமக்கு தெரியணும். ஆக ஒரு 10 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்டேட்டஸ் எடுத்தோம்னா, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தோம்னா, இந்த டீட்டெயிலாம் எடுத்தோம்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மூர்த்தியோட சமூகம் எப்படி இருந்தது, 10 ஆண்டு கழிச்சு, உதாரணத்துக்கு 2024 எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, 2024 என்னோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, அதே மாதிரி 2034 என்னோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, நான் முன்னேறி இருக்குன்னா முன்னேறலையா, ஸ்டேட்டஸ்க்கான வேரியேஷன் தான் இந்த கணக்கு. ஆமாம், அதற்கான அளவீடு தான் அது. அப்போது நான் முன்னேறலாம், நான் ஏன் முன்னேறலை, நான் இடஒதுக்கீட்டை கொடுத்தும் அரசு நல திட்டங்களை கொடுத்தும் நான் ஏன் முன்னேறலை அப்படிங்கிறத ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணுன்றதுக்காக நீதிமன்றங்கள் என்னவோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி செத்தவன் இது சுமந்து வந்தாலே இல்லைன்னு, அந்த மாதிரிலாம் இருக்காமல் இது உண்மையிலே எந்த அளவுக்கு வேலை செய்யுது, இதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா, ஏதாவது மாற்றணுமா, எதாவது ரெஃபார்ம் பண்ணணுமா அப்படிங்கிற அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், பெரும்பான்மை சாதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சாதினா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 18% சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 22.5% நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி வன்னியர்கள் வந்து கிட்டத்தட்ட 14.5% வந்து இருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு சொல்லு. 40%. ஆமாம். அப்போது பெரும்பான்மை சாதி நாங்கள் சொல்கிறோம்ல, ஏன்பா எங்களை என்னப்பா என்னையாங்களே, ஏய் நாங்கள் என்னங்கிற நீ எண்ணத்தில் உனக்கு என்னையா சிக்கல் அப்படின்னு இன்றைக்கு ஒரு பெரும் கேள்வி வந்திருக்குல்ல. அப்போது இப்படி என்னன்னு வச்சிங்களேன், இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு 18% பழைய கணக்கே வைப்போம். 18%னா மந்திரி சபையில் ஆட்களை போடுகிற போது எனக்கு 18% வரணும். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு 8, 9, 10ன்னு அமைச்சர்களை கணக்கு சொல்கிறாங்கல்ல. இந்த காரணத்துக்காக தான் மத்திய அரசு வந்து மாநில அரசை கை காத்துது, மாநில அரசு வந்து மத்திய அரசை கை காத்துது. இதை எதுக்கிறதுக்கு அஞ்சறதுக்கான காரணமும் இதுதான். இல்லை, அதாவது மத்திய அரசின் பார்வையில் வந்துங்க ஒரு காலத்தில் வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு 4000 சில்லற 5000க்குள்ளே சாதிகள் இருந்ததுங்க. இப்போ வந்து கணக்கெடுத்தோம்னா அது வந்து டபுள் மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்காக மாறி நிற்கிது. அதால் ஏற்கனவே 2001 எடுத்து 2011 அந்த சென்சஸ் எடுத்தாங்க. அதை வந்து அவங்க வந்து வெளியிடவே இல்லை. 2011 எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு 2015 வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அது வெளியிடவே இல்லை. 2011 இந்த மாதிரி சோசியல் எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்னு ஒன்று எடுத்தாங்க. அதை வந்து கொடுத்து அதில் ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது, சரியாக அது வரலன்றதுக்காக அதை வெளியிடலை. இப்போ நமக்கு என்னென்னா, இப்போ வன்னியருக்கான இடஒதுக்கீடு 10.5% நீதிமன்றம் கேட்டதில்ல, எதை வச்சு இதை கொடுத்தது தப்புன்னு சொல்லலை. எதன் அடிப்படையில் கொடுத்த 10.5% தான் அவங்க இருக்கிறாங்களா, இல்லை 7 புள்ளி இருக்கிறாங்களா, எத்தனை சதவீதம் அவங்க இருக்கிறாங்க, இல்லை 15% அவங்க இருக்கிறாங்களான்ற ஒரு கணக்கீடு இல்லாமல் நீ ஏன் கண்ண முடிவு ஒரு நம்பரை தொட்டியா அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு வந்து செட்பேக் ஆகிருக்கு இல்லையா. அப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா என்னென்ன சமூக மக்கள் இவ்வளோ பேர் இருக்கான், அப்போது இவனுக்குரிய பிரதிநிதித்துவத்தை அவன் கேட்டுருவான். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பே வந்து 1931 எடுத்தாங்க சார் ஒரு சென்சஸ். அந்த சென்சஸை வச்சு தான் இது வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் பாலிசி ஓடிக்கினே இருக்குது. இதுக்கிடையில் 51 எடுத்தாங்க, 61 எடுத்தாங்க, 91 எடுத்தாங்க, 2001 எடுத்தாங்க, இது எல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இத்தனை ஆண்டுகளும் எங்களை பற்றிய டீட்டெயில் எடுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறோம், ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது அப்படின்ற போது எல்லாரோட அந்த ஸ்டேட்டஸை எடு. நான் நீ பழைய கணக்கு 1931 அதை எடுத்ததை வச்சே நீங்கள் வந்து கதை ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2014 தொடங்கி 2015 அதை முடித்தாங்க. பட் இன்னும் அதை வந்து முடிவே வெளியிடலை. இப்போ பீகாரில் வந்து ஜூன் வந்து 22 அறிவித்தாங்க. அப்புறம் ஜனவரி 23 தொடங்கி அக்டோபரில் முடிச்சிட்டாங்க. ஒரு 7-8 மாதத்துலேயே வந்து அதை முடிச்சிட்டாங்க. இதற்கு முன்னாடி வந்து கேரளாவில் வந்து 1968 கேரளா மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 1971 அதை வெளியிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்களை அவர்கள் வந்து செஞ்சுக்கிறான். நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு ஆட்சியின் கீழே இருக்கும், என்னென்ன மக்கள் இருக்கிறான், இவன் என்ன சாப்பிட்றான், இவன் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லை?
இல்லை அதான் சார் 28 மாநிலங்கள்ல இருந்து ஒரு சில மாநிலங்கள் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எதிர்த்துள்ளது. இங்கே இருக்கக்கூடிய திமுக வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அஞ்சுதுன்ற தருவாயில் நாம் தமிழரும் உங்களை போன்ற அந்த 7 தமிழ் தேசிய அமைப்புகளும் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு அது எந்த சார் எனக்கு அக்கறை இருக்குது சார். என் ஊரில் இருக்க என் அண்ணன் தம்பி என்ன நிலைமையில் இருக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ பீகார், கர்நாடகா, ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்களில் முடிஞ்சது, ஏன் இங்கே முடியல? தமிழக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதல்வர் சட்டமன்றத்தை சொல்கிறாரு, பீகாரில் எடுத்த அந்த சென்சஸ் வந்து தடை செய்யப்பட்டது. இது எவ்வளோ பெரிய பொய். நீதிமன்றம் வந்து அப்படி சொன்னதாக சொன்னார் சார். இதே மாதிரி கருணாநிதி அவர்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இயர் ஞாபகம் இல்லை. அப்போது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் சென்ட்ரலில் மீனா குமாரின்னு நினைக்கிறேன் சமூக நலத்துறை அமைச்சர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, +2ல் வந்து 60 மார்க் எடுத்தால் தான் மேல் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அது வந்து நம்ம சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிரச்சனை ஆகுது. அதே மாதிரி சேலம் லா காலேஜில் பிரச்சனை ஆகுது. அப்போ அந்த லா காலேஜ் சம்மந்தப்பட்ட தம்பிகள் வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க, திருமாவளவன் உட்பட எல்லாரையும் பார்த்துட்டு இன்னும் அதை பற்றி யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு, அப்போ இன்றைக்கி இந்திய குடியரசுக் கட்சியில் இருக்கிற அத்வாலே பிரிவில் சூசைன்னு ஒருத்தர் இருக்கார். அப்போது அவர்கிட்ட இதை கலந்து பேசி நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி வந்து மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு, 60% மார்க் எடுத்தால் தான் உயர்கல்வியில் ஸ்காலர்ஷிப் தர்றதா, இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, அதால் இதை உடனடியாக தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. அந்த சட்டத்தை தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சேலம் லா காலேஜிலும் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து மறுக்கப்படுது. அந்த பசங்க தானே இதை எடுத்து சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு நாள் அப்போது தமிழ்நாடு முழுக்க இது குறித்து இந்த அரசாணையை தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, நீ எங்கன்னா எதாவது பண்ணிக்க, எங்கள் ஊரில் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு போஸ்டர் ஓட்டினோம் சார். ஒன் ஃபைன் மார்னிங் சட்டமன்றம் நடக்குது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் வர வச்சு சட்டசபைக்கு முன்னாடி சாலை மறியல் பண்ணுறோம். அந்த சிக்னல் வரும் தெரியுங்களா, அந்த சிக்னல் மாதிரிலாம் ஏறி பசங்க ஒரே ரகலை பண்ணிட்டாங்க. அப்போது அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். அப்போது அவங்கள அப்படியே செக்யூர் பண்ணி கொண்டு போய் ராயபுரத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் போலீஸ் அடைக்குது. உள்ள கருணாநிதி சட்டமன்றத்தில் இருக்கிறார். கருணாநிதி அவர்கள் சொல்கிறார் சட்டமன்றத்தில், இந்த மாதிரி 60% மதிப்பெண் எடுத்தால் தான் உயர்கல்வியில் டிகிரிக்கில் வந்து ஸ்காலர்ஷிப் தரப்போகிறதா ஒரு பேச்சு நிலவுகிறது. மத்திய அரசு அந்த மாதிரி ஒரு சட்டம் போடப்படுவதாக தெரிய வருது. ஆனால் தமிழக அரசு எக்காரணம் கொண்டும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதுன்றாரு சார். அவங்க சட்டம் போட்டு இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் சேலம் சட்டக்கல்லூரியிலும் மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆன பிறகு தான் இந்த போராட்டமே நடக்குது. எப்படி சொல்கிறாரு பாருங்க. அப்போ சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா இன்றைக்கு வல்லூர்குடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார். இது நாடு முழுக்க இந்த சிந்தனை இருக்கிறது. அப்போது இன்றைக்கு சீமான் அவர்கள் 2 விஷயங்களை முதன்மைப்படுத்தி இந்த பிரச்சனையை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரியும் பஞ்சமர் நிலங்களை வந்து அரசு மீட்டு தரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது. அதில் வந்து இங்கே தமிழ் சமூகத்தில் உள்ள பல இயக்கங்கள், பல தலைவர்கள் கலந்து கொள்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏப்பா என்றத்தில் என்னப்பா உங்களுக்கு சிக்கல், எங்கள் ஊர் இப்போ பெரும்பான்மை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பான்மை தமிழ் சமூகங்கள் என்னன்றோம். நீ என்ன சொல்கிற, அந்த பவர் என்கிட்ட இல்லை, மத்திய அரசு சொல்கிறேன். இப்போ திருமாவளவன் போன்றவர்களும் மத்திய அரசு சொல்கிறாங்க. இப்போ டாஸ்மார்க்கை நம்ம முதல்வர் நினச்சேன்னா, ஏப்பா நாளைக்கு எவனும் கடை தராதீங்கப்பா, இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து, ஏப்பா இது என்ன ஒரே தலைவலியாகுது. ஏன்னா அப்போ அண்மையில் வந்து நம்முடைய முதல்வர் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த டாஸ்மார்க் மது போதை இதால் வந்து என்ன பக்க விளைவுகளுக்கும் டாக்டர்கிட்ட கேட்டார். அப்படியே பக்குன்னு ஆகி போச்சான், பீதி அடைந்துட்டாராம். பீதி அடைஞ்சிட்டு அவர் ஒரு அறிக்கை சொல்கிறார், போதையால் என்னென்ன வருது, ஆண்மை போகுது, கவனம் சிதறல் வருது, ஒபிசிட்டி வருது, உடம்பு கெட்டு போகுது, நுரையீரல் கெட்டு போகுது, கேன்சர் வருது, வந்து இந்த போலியோ இது பேரலைசிஸ், கை கால் விழுந்து போகுது, ஆமாம் அது சேர்ந்து போகுது, அது போகுது, இது போகுது, வந்து போதையை கையில் எடுத்து வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல.
அது உண்மையிலே நம்ம தான் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம். எப்பா என்ன அது என்னை போய் தெரியாமல் சொல்ல வச்சிட்டீங்க இல்லையா, நானும் அந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்னு அந்த வீடியோவை அவர் பார்த்தாருன்னு வச்சிங்களேன், சரி மூட்டுருவோம், ஒரு ஒரு மாதம் 2 மாதம் மூடி தான் பார்ப்பேன்னு ஒரு கையெழுத்து போட்டார்னா, நாளை காலையில் இன்று இரவு மூடப்படுகிற கடைகள் நாளை நிரந்தரமாக மூடப்படும், திறக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க ஆளை வச்சு மத்திய அரசு வந்து இந்தியா முழுக்க பண்ணட்டும். இது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ இந்தியா முழுக்க பல இடங்களில் இந்திக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்துக்கலாமா? ஏன்பா எல்லாம் நிறைய இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இங்கே தென்னிந்தியாவில் தான் என் பிரச்சனை. அது கூட தென்னிந்தியாவில் கூட இன்றைக்கி தான் கிளம்பியிருக்கு. ஆனால் தென்னிந்தியாவில் பல மாநிலங்களில் ஹிந்தி பேசுகிறான்பா. சார் ஹிந்தி பேசுகிறான்னா நமக்கு என்ன சிக்கல்னா, அவனுடைய தாய்மொழிக்கு அவன் முதல்ல முக்கியத்துவம் தரான் சார். அதுக்கப்புறம் வந்து அவன் வேறு மொழியை எல்லாம் கற்றுக்கலான்றான். இங்கே தாய்மொழியை தகராறாக இருக்கு. நேற்று 11வது வகுப்பு தமிழ் தேர்வுக்கு கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பேர், 11,000 சில பேர் வந்து ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க, எக்ஸாமுக்கு வர மாட்டானே. டேய் தமிழ்டா அது, நீ அம்மா கூட பேசுகிற தமிழ், அப்பா கூட பேசுகிற தமிழ், வெளியில் வந்து பேசுகிற தமிழ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கே ஒரு பேட்ச் இல்லை. அப்போது இப்படி தான் தமிழோட நிலை தமிழகத்தில் இருக்குது. அப்படின்றதால நம்ம வந்து அந்த மும்மொழியை எதிர்க்கிறோம். போதையா நீங்கள் இருக்கிற 2 மொழியாக நீங்கள் ஒன்று சரியாக வந்து பையனை படிக்க வைக்க மாட்டேங்க, இதில் 3ஆவதாக வந்தால் சீர்கட்டுருவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொது நலத்தோடு சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி வந்து எல்லாத்துலேயும் வந்துட்டு அப்புறம் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்க போகிறான், ஏன் வியாபாரம் எப்படி நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இவர்கள் பேசுகிறாங்க. அதால் அதே போல தான் இது வந்து மாநில அரசு நினச்சா எடுக்கலாம். இதில் நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டில் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான தகுதி அந்த உரிமை நம்மக்கிட்ட இல்லையே தவிர மற்றபடி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7-8 மாநிலங்கள் எடுத்துட்டாங்கல்ல, எடுத்தோம்னா இவங்க கதை வெளியே தெரிஞ்சிடும், அந்த அச்சத்தை வெளிப்பாது. அதோட பயம்தான் இன்றைக்கு வந்து இதை வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கினே போகிறாங்க. சார் பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு, நேரத்தை மிக்க நன்றி சார். அரசியல் கருத்து தான் இணைந்திருங்கள். அரசியல் கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.